கோட் படத்தோட அப்டேட்ல எதிர்பாராத பல சர்ப்ரைஸ் வந்துகிட்டு இருக்கு. இது அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி கோட் படத்துல ஏகே என்று அழைக்கப்படக்கூடிய அஜித் குமாரோட காட்சிகளும் இருக்கு அப்படின்ற தகவலை கோட் படத்தோட டைரக்டரான வெங்கட் பிரபுவே சொல்லியிருக்காரு. இது இன்னுமே இந்த படத்தின் மீதான ஹைப்பை ஏத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, என்ன நடந்திருக்கு, வெங்கட் பிரபு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். தளபதி விஜய் நடிப்பில் உருவாக்கி இருக்கக்கூடிய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படமானது செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகி இருக்கு. இந்த படத்தை இயக்கி இருக்காரு வெங்கட் பிரபு. படத்தை தயாரிச்சிருக்காங்க ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம். மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டிருக்க இந்த படமானது நம்ம 5 நாட்கள் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸுக்கான வேலைகளை தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனா கல்பாத்தி. இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் இல்ல. இது ரசிகர்கள் மத்தியில உண்மையிலேயே ஏமாற்றம் தான். இது வரைக்கும் இந்த படத்துல இருந்து 3 பாடல்கள் ரிலீஸ் ஆகி இருக்கு. இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக இயக்குனர் வெங்கட் பிரபு பல செய்தி நிறுவனங்கள்ல தொடர்ந்து பேட்டிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பேட்டிகள்ல தான் சுவாரஸ்யமான தகவல்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பா இந்த படத்துல ஏகே என்று அழைக்கப்படக்கூடிய அஜித் குமார் இருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி கோட் ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடியே கோட் படத்தை பத்தி பேசும்போது வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மங்காத்தா படத்தை விடவும் 100 மடங்கு சிறப்பா இருக்கணும் அப்படிங்கறத வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கோட் படத்தோட ட்ரைலர் வெளியான உடனே ட்ரைலரை பார்த்துட்டு ட்ரைலர் சிறப்பா வந்திருக்கு, விஜய்க்கும் கோட் பட டீமுக்கும் வாழ்த்து சொன்னாரு அஜித் குமார் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி படத்தை பத்தியுமே அஜித் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியும் வெங்கட் பிரபு செய்தியாளர்கிட்ட சொல்லியிருந்தாரு. வெங்கட் பிரபு தான் அஜித்தோட 50வது படமான மங்காத்தா படத்தை எடுத்திருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். மங்காத்தாவுக்கு அப்புறம் அஜித் பல சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்திருந்தாலும் கூட இன்னமுமே அஜித்தை மாசான ஹீரோவாவும் மாசான வில்லனாவும் உயர்த்தி கொடுத்த படம் அப்படின்னா அது மங்காத்தா தான். மங்காத்தா படத்துல அர்ஜுன் கதாபாத்திரத்துல என்ன நடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜயே கேட்டிருந்தாரு அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு. விஜய் கடந்த மாதம் தான் அவரோட 50வது பிறந்தநாளை கொண்டாடினாரு. இதனால அவரோட 50வது வயதுல வெளியாகக்கூடிய படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தலையோட 50வது படத்தையும் தளபதியோட 50வது வயது படத்தையும் நான் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் விஜய் மற்றும் அஜித் ரசிகர்களை குசிப்படுத்தி இருந்தாரு. இந்த நிலையில தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல அஜித் இடம்பெற்று இருக்காரா அப்படின்ற கேள்விக்கு வெங்கட் பிரபு பதில் சொல்லியிருக்காரு. இதுல வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மங்காத்தா படத்துல வேலாயுதம் பட காட்சிகள் இருந்துச்சு. இதனால தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்திலயுமே அஜித் இடம்பெறக்கூடிய காட்சிகள் இருக்கும். ஆனா அது என்ன மாதிரியான சீக்வென்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா அஜித் சம்பந்தமான காட்சிகள் படத்துல இருக்கு. அதே மாதிரி குட் பேட் அக்லி படத்திலயுமே விஜய் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இடம்பெற போகுது. அஜித் விஜய் எப்பவுமே நெருங்கிய நண்பர்கள். கண்டிப்பா கோட் படத்துல அஜித்தோட காட்சிகள் எல்லாமே ரசிகர்களுக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. இது விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாம அஜித் ரசிகர்கள் மத்தியிலுமே உற்சாகத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.